வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம் இந்த பதிவில் சிறப்பு பதிவாக கன்னிராசி அன்பர்களுக்கு மேஷராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தரும் அடுத்த 55 நாட்களுக்கு ஒரு சிறப்பு பலனை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பயிற்சியாக இருக்கிறாரு. கடந்த வருடம் அதாவது 8ஆம் இடத்துல பயிற்சியாக இருக்கிறார் மேஷராசியில். இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இது நாள் வரைக்கும் வக்ர கிரகங்களோடும் வக்ர குருவாகவும் செயல்பட்டார். அதனால் இவர்களுக்கு பாதிப்புகள் மிக குறைவாக இருந்திருக்கும் தான் சொல்லணும். கன்னிராசி அன்பர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய அந்த 55 நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்றத பலனை தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த கன்னிராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு தொழில் நுணுக்கத்தோடு அதாவது சிறந்த நுணுக்கங்களோடு எந்த அளவிற்கு இவர்களுடைய திறமையை பயன்படுத்தி செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு அந்த திறமையை பயன்படுத்தி அந்த தொழிலின் மூலமாக பல மடங்கு லாபம் பெறுபவர்கள் தான் இந்த கன்னிராசி அன்பர்களை சொல்லணும். இவர்களுக்கு கடந்த ஒரு 1.5 வருடமாக அந்த ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால தான் என்ன செய்கிறோம், தான் கரெக்டான ஒரு முடிவு தான் எடுக்கிறோமா இல்லை தவறான முடிவாக எடுத்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவர்களுக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு மன குழப்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கு கடந்த காலத்துலலாம். அதுலேயும் அந்த குரு பகவான் வக்ர குருவோடு சேர்ந்திருக்கிறதுனால வக்ர கிரகங்களோடும் சேர்ந்திருக்கிறதுனால அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்திடுச்சு. அந்த கடனாகப்பட்டது, தொழிலுக்காக வாங்கின கடன், அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டுவதற்காக, ஏன்னா உங்களுடைய சுகஸ்தானாதிபதி குரு, அந்த எதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்களோ, ஒரு சுகத்தை நோக்கி பயணிக்கிறீங்களா, ஒரு வீடு கட்டணும்னு நினச்சி பயணிக்கிறீங்களா, ஒரு தொழில் செய்யணும்னு நினச்சி பயணிக்கிறீங்களா, அதன் மூலமாக அவமானத்தை கடந்த காலத்தில் கொடுத்துருப்பாரு இந்த குரு பகவான். சில பேருக்கு நாங்கள் வெளியூரில் இல்லை, உள்ளூரில் இல்லை, வெளியூரில் போய் நான் வீடு வாங்கியிருக்கிறேன், அது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை முன்னேற்றம் நடந்திருக்கும். ஏன்னா உங்களுடைய அஷ்டம இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வெளியூர் சென்று நீங்கள் வீடோ இல்லை வாகனமோ உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையை மேம்படுத்தியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நேரமாக இருந்திருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் இருக்கிற இடத்துலையே இருந்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு 1.5 வருடத்தில் நீங்கள் அனுபவிக்காத துன்பங்கள் கிடையாது, துயரங்கள் கிடையாது. அந்த எந்த தொழிலில் லாபம் இல்லை, ஒரு நஷ்டம்தான் இருக்குது, பணம் விரயம்தான் இருக்குன்னு தெரிஞ்சே நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற அந்த தொழிலாகப்பட்டது உங்களுக்கு இன்னும் பல மடங்கு கடந்த காலத்தில் பிரச்சனையை தரக்கூடிய ஒரு தொழிலாக தான் உருவெடுத்திருக்கும். இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீள முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த அடுத்து வரக்கூடிய 55 நாட்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் இல்லாட்டிலும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். நீங்கள் இந்த காலகட்டத்தில் கன்னிராசி அன்பர்கள் பால திரிபுர சுந்தரி அம்பாளை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு நேரங்களாக தான் இருக்கும். அதே இது நான் இது வரைக்கும் நான் தெய்வத்து மேலே நம்பிக்கையே இல்லை, ஆனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே கிடைக்குது, நான் இது நாள் வரைக்கும் ஒரு வழிபாடும் செய்யலை, நான் இது வரைக்கும் ஒரு கோயிலுக்கு கூட சென்றது கிடையாது, ஆனாலும் எனக்கு எல்லாமே கிடைக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த கன்னிராசி அன்பர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய 55 நாட்கள் உங்களுக்கு மிக ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா அஷ்டம இடத்துல இருக்கும்போது மிகப்பெரிய தெய்வ வழிபாடு அங்கே இருந்துக்கிட்டே இருக்கணும். தெய்வ வழிபாடு இல்லாத இடத்துல அந்த ராசி அன்பர்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அந்த தெய்வ வழிபாடு இல்லாத இருக்கக்கூடிய அந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு வீடு கட்டினீங்கன்னா அங்கே அசிங்கப்பட வேண்டியது இருக்கும், அவமானப்பட வேண்டியது இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு
திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அந்த திருமண வாழ்க்கையின் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாத்திற்குமே என்ன தீர்வு? அடுத்த 55 நாட்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுமையாக தெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தையோ அல்லது பார்த்தீங்கன்னா பால திரிபுர சுந்தரியோ அல்லது உங்களுடைய பெருமாள் அதாவது விஷ்ணு பெருமாளையோ வழிபாடு செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மறைவு இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த திரைமறை ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக, எதையும் எதிர்பார்த்து நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களை எதிர்பார்ப்பின்றி அமையக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தான் இருக்க போகுது. எந்த எதிர்பார்ப்புமே இல்லை, எனக்கு வேலை கிடைக்கணும் நம்பிக்கை இல்லை, ஏன்னா இது நாள் வரைக்கும் நான் வேலையை தேடி தேடி சலிச்சு போனேன், நான் இந்த தொழிலை இன்னும் நல்லா முன்னேற்றுவேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்படி நம்பிக்கை இல்லாமல் செய்த செயல்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு விஷயங்களாக தான் இருக்க போகுது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு சம்பந்தமான கடன்கள் அதிகமாக இருந்திருக்கும் கடந்த காலத்துலலாம். அந்த கடன் எல்லாமே உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திற்கு அப்புறம் ஒரு குறைவதற்கு உண்டான அந்த கடனாகப்பட்டது குறைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் செய்வதை கொஞ்சம் ஏப்ரல் மாதத்திற்கு அப்புறம் நீங்கள் முடிவு செய்தீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த காலகட்டத்தில் தான் நம்மளுக்கு இந்த மாதம்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி செய்தீங்கன்னா இந்த திருமண வாழ்க்கை ஒரு கசப்பு தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் கன்னிராசி அன்பர்கள் குரு பகவானை வழிபாடு செய்யக்கூடாது. குரு பகவானை எந்த அளவிற்கு நீங்கள் போய் வழிபாடு செய்தீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகின்ற நேரம். ஏன்னா தனித்த குருவாக செயல்படும் போது யார் உங்களுக்கு நெகட்டிவாக கொடுக்க போகிறாரோ அவரை போய் நீங்கள் வழிபாடு பண்ண உங்களுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் இது நாள் வரைக்கும் நான் குரு பகவானை தான் மேடம் வழிபாடு பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கும் பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் இந்த 55 நாட்கள் அந்த வழிபாடை தவிர்த்துட்டு நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நேரத்தை நீங்கள் கண்கூடாக தெரிய வரும். இது சொல்கிறது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்றதை நம்ம சொல்லியிருக்கிறோம். இது அவங்க ஜாதகப்படியும் தசாபுத்திப்படியும் பலன்கள் மாறுபடும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.